ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாட்டி காலத்து அன்னப்பொடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் 6 to 12 month பேபிக்கு எப்படி ப்ராப்பரான மெத்தடில் நம்ம அன்னப்பொடி ரெசிபி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். 12 மந்த்துக்கு மேலே இருக்கிற பேபிக்கு எப்படி அன்னப்பொடி ரெசிபி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் தான் 12 மந்த்க்குள்ளே இருக்கிற பேபிக்கு எப்படி ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அன்னப்பொடி ரெசிபி நீங்கள் ரெகுலராக பண்ணி கொடுக்குறப்ப உங்கள் குழந்தைங்க ஒல்லியாக இருந்தால் கூட நல்லா குண்டாக கொழுன்னு ஆகிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும், நல்ல ஜீரண சக்தியும் ஆகும். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிலேருந்து 12 மந்த் பேபி வரைக்குமே கொடுக்கலாம். 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குற ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க கண்டினியூஸாக அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, அது கொடுத்தா குழந்தைங்களுக்கு செட் ஆகுமா, லூஸ் மோஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே 1 or 2 டைம்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கா, செட்டில் ஆகுதா, எதுவும் லூஸ் மோஷன் வாமிட் அந்த மாதிரி இல்லை, நல்லா சாப்பிட்றாங்களான்னு பாருங்கள். அவங்களுக்கு ஓகேனா அதை ரெகுலராக கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லா ஃபுட்டும் செட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த அன்னப்பொடி ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா, ஒரு 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா பரப்பி விட்டு நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் பொட்டு கடலை எடுத்துக்கோங்க. கடலையை நம்ம அப்படியே ஆட் பண்ணுறதை விட லைட்டாக கொஞ்சமாக வறுத்து நம்ம ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வைட்டமின் அதிகமாக இருக்குது. எலும்பு, நரம்பு, தசைகள்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாகவே இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகமும் ஒரு 6 இல்லைன்னா 7 மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஜீரணமும் ஆகும், பசி எடுக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணுறப்ப குழந்தைங்களுக்கு வயிறு வலி, வயிறு உபசம், அது மாதிரி மோஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராது. லாஸ்ட்டாக ஒரு 7-8 கருவேப்பிலையை போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணுறதால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருவேப்பிலையில் ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்துலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொரப்பாக இருந்ததுன்னா ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொரப்பாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. நல்ல பவுடரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எந்த கட்டியுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். மோஸ்ட்டாக இது மதிய டைமில் கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நல்லா வெந்து நல்லா குழன்னு ஆகிடும். பேபி ரிலேட்டடான வீடியோ எது வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.